பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக போன வாரம் நம்ம மிஸ் பண்ணோம். ஸோ இந்த வாரம் நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நம்ம 12th ரிசல்ட் நேற்று வந்திருக்கு. நம்ம பார்த்துருக்கோம் 94% வரைக்கும் பெண்கள் பாஸ் ஆயிருக்காங்க. அண்ட் 85% பசங்க பாஸ் ஆயிருக்காங்க, ஆண் பிள்ளைகள். அண்ட் எஸ், நம்ம இப்போ ஒரு அவேர்னஸ்க்காக நிறைய பேர் திருப்பி திருப்பி பேசுறது, சோஷியல் மீடியாஸில் போஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துடாதீங்க. லைஃப் நிறைய இருக்குது, கண்டிப்பாக இன்னொரு தடவை எக்ஸாம் எழுதிக்கலாம். அண்ட் நான் படித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் எழுதியிருந்தார், நான் அதிகமாக எக்ஸாம்ஸில் பாஸ் ஆகி ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்டு எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் நல்லா பாஸ் ஆகிட்டு என்னோட கம்பெனிலேயே ஒரு எம்ப்ளாயே இருக்கார் அப்படின்னு சொல்லி. இது சொன்னது பில் கேட்ஸ். எஸ், மைக்ரோசாஃப்ட் ஓனர் அவர். அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்தான். பட் அதை தாண்டி நம்மளோட பர்சனல் டேலண்ட்ஸு நிறைய விஷயம் இருக்குது. தொடர்ந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ மேடம், என்னோட பேர் சுப்ராஜ். சுப்ராஜ் சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து ஃபோன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்கள்? இவ்வளோ ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஜாப் எனக்கு இன்னும் கிடைக்கல. என்ன படிச்சிருக்கீங்க சார்? பிஇ ட்ரிபிள் மேடம். ட்ரிபிள் இ, ஓகே. எப்போ முடிச்சிங்க காலேஜ்? 2013 முடிச்சேன். 13, இப்போ 2 இயர்ஸ் ஆகுது. ஓகே ஓகே. என்ன உங்களுக்கு என்ன ட்ரை பண்ணி ஏன் கிடைக்க மாட்டேங்குது? இன்டர்வியூல சரியான இது இல்ல, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. அதான் எனக்கு. ஓகே, நீங்கள் இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு பயம் இருக்கும், நர்வஸ்னஸ் இருக்கும். பட் அதை தாண்டி உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறப்போ இல்லை எந்த மாதிரியான டென்ஷன் உங்களுக்கு ஏற்படுது? ஹார்ட் பீட்டா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருக்கு. அங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கூட என்னால கம்யூனிகேஷன் சரியா கொடுக்க முடியல அவங்களுக்கு. ஓகே ஓகே. இங்கிலீஷ்ல கம்யூனிகேஷன் லெவல் கம்மியா தான் இருக்கு. ஓகே, ரொம்ப பிரச்சனையா இருக்கு மேடம். இது கொஞ்சம் பிரச்சனை. ஓகே சுப்ராஜ் சார், பேசிக்காக இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமுக்கு நீங்கள் நிறைய இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் பாருங்கள். இங்கிலீஷில் நிறைய விஷயங்கள் நமக்கு தப்பாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஓரளவுக்கு இங்கிலீஷில் பேசி பழகுங்க. ஸோ நீங்கள் பழகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. இன்கேஸ் நீங்கள் தப்பாகவே பேசுகிறீங்கன்னு ஃபீல் பண்ணால் கூட இட்ஸ் ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எதுக்காகவும் நீங்கள் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் கூட படிங்க. அண்ட் அதாவது டெய்லி ஒரு 10 வார்த்தை நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு 10 வார்த்தை நான் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணுங்க. ஸோ இதுக்குள்ளே பேசிக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் டிவி, அதுவும் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் ஃப்ளோ கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அது பண்ணுங்கள். இட் வில் பி ஆல் வெரி குட் ஃபார் யூ. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர்? நான் ஸ்வேதா பேசுகிறேன். யா ஸ்வேதா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சீர்காழியிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, சொல்லுங்கள் ஸ்வேதா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இப்போ என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? நான் பிசிஏ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரியில். ஓகே ஓகே. நான் ஒரு 7 இயர்ஸாக என்னோட அத்தை பையனை லவ் பண்ணேன். ஆனால் அவங்க வேற ஒரு பொண்ணை இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரி. ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் என்னால் இன்னும் அவங்கள மறக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ எத்தனை மாதம் ஆகுதுமா அவருக்கு கல்யாணம் ஆகி? 1 இயர் ஆக போகுது. ஓகே, அவருக்கு குழந்தை ஏதாவது இருக்கா இப்போ? இல்லை இல்லை மேம். ஓகே ஓகே. இப்போ ஏதாவது உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணாரா? ஏதாவது பேசினாரா? ஆமா ஆமா ட்ரை பண்றாங்க. இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னதான் மேரேஜ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ. ஓகே, ஸோ அதுக்கு அவர் அந்த மாதிரி பேசுறப்போ நீங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்றீங்க? நான் அவங்க கிட்ட வேணாம் அப்படின்னு சொல்றேன்.
பட் என்ன மனசுக்குள்ள அப்படி தோண மாட்டேங்குது. சரி பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனா அவங்கள்ட்ட வேணாம் இது தப்பு அப்படின்னு தான் சொல்றேன். ஓகே. என்ன வயசாகுது ஸ்வேதா உங்களுக்கு? எனக்கு வந்து 22. 22 இயர்ஸ் ஆகுது. ஓகே. உங்க வீட்ல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல இல்ல மேம். ஓகே. இப்போ வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து கண்டினியூ பண்ணா உங்களுக்கு நல்லதா இல்ல வேண்டான்னு விட்டுட்டா உங்களுக்கு நல்லதா? இல்ல மேம், எனக்கு சில டைம் வந்து அவங்கதான் வேணும் அப்படின்ற மாதிரி தோணும். சில டைம் வேணாம் அந்த பொண்ணோட லைஃப் வீணாக்க கூடாது அப்படின்ற மாதிரி தோணுது. கரெக்ட். இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? இல்ல சுத்தமா நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க இவங்க. நீங்க வந்து சுத்தமா நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே. பட் நீங்களா அதை பார்த்து அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரூவ் பண்ணாதானே உங்களுக்கு தெரியும் அது உண்மையா பொய்யான்னு. ஆமா. ஆனா நான் வேற ஊர்ல இருக்கேன், அவங்க சென்னையில இருக்காங்க. ஓகே ஓகே. எனக்கு அது தெரியல. ஆனா ஃபேமிலில சொல்றவங்க எல்லாரும் சரியா இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா அவங்களுக்குள்ள இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி சரி. ஓகே ஓகே. இப்போ ஒரே ஒரு விஷயமா கண்டிப்பா வந்து ஒரு இடத்துல ரெண்டு பேர் வாழ முடியாது. நீங்க யோசிச்ச மாதிரி கண்டிப்பா நீங்க இன்னும் லவ் பண்றீங்கன்னு சொல்றது தப்பே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, உங்களால மறக்க முடியல. அண்ட் அவங்களும் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு திருப்பி வர்றப்போ ஒரே விஷயம் என்ன நடக்கணும்னா கண்டிப்பா நீங்க வந்து திருப்பி அங்க போய் வாழ்றதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம். அன்லெஸ் அவருக்கு வந்து கம்ப்ளீட்டா பிடிக்கல, கம்ப்ளீட்டா அவங்க வந்து ஒருவேளை அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அவங்க விலகி வந்துட்டா மட்டுமே வந்து நீங்க போய் திருப்பி வாழ முடியுமே தவிர இந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல. ஸோ எது இருந்தாலும் உங்களோட மாமா கிட்ட கரெக்டா பேசுங்க. பேசிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் அவங்க வந்து நல்லா தான் இருக்காங்கன்னா இட் இஸ் பெட்டர் நாட் டு டிஸ்டர்ப். ஏன்னா உங்க மனசு ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. எல்லாத்தையும் விட நீங்க தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து லவ் பண்றோம், எஸ் நமக்கு வந்து அது ரொம்ப பெரிய காயம். எனக்கு உங்களோட சிச்சுவேஷன் நல்லா புரியுது. பட் அது மறக்க முடியல, மன்னிச்சு ஏத்துக்கலாமான்னு ஒரு மிகப்பெரிய தயக்கம். ஓகே ஸ்வேதா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் எஸ், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க? நிஜமாவே வந்து லவ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய ரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் லவ் பண்றவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா சந்தோஷம். அண்ட் எஸ், நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். உங்க பேரு? ஹலோ மேடம், என் நேம் கோபி. ஹாய் கோபி, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் புருஷவாக்கம்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே கோபி, சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் நான் மெடிக்கல் ரெப்பா இருக்கேன் மேடம். ஓகே, சொல்லுங்க. what do you want to say now? மேடம் இல்ல மேடம், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே. சின்ன சின்ன அடிக்கடிக்கு சண்டை வருது எனக்கும் என் ஒய்ஃப்க்கும். ஓகே ஓகே. ஏன்னா எங்க ஃபேமிலியில கொஞ்சம் ப்ராப்ளம் என் வீட்டு சைடு. அதனால என் ஒய்ஃப் என்ன எப்பயுமே என்கிட்ட நான் உங்ககிட்ட பேசுறேன்ட்டு நினைச்சு என்கிட்ட சண்டை போடுறாங்க. புரியல, என்னங்க? எங்க அம்மா வீட்டுல எனக்கு ப்ராப்ளம். ஓகே. நாங்க லவ் மேரேஜ் பண்ணது அவங்க ஒத்துக்கல. ஓகே. ஸோ என் ஒய்ஃப் வந்து நான் அவங்க கிட்ட பேசுறேன்ட்டு என்ன நினைக்கிறாங்க. ஆனா நான் அவங்க நீங்க உங்க அம்மா கிட்ட பேசுறீங்கன்னு உங்க வைஃப் நினைக்கிறாங்க. ஓகே. ஆனா நீங்க பேசுறது இல்ல? இல்ல மேடம். ஓகே ஓகே. இப்போ அது நீங்க எப்படி புரிய வைக்கிறீங்க? பட் அம்மா கிட்ட ஏன் பேசக்கூடாதுன்னு அவங்க ஏன் அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க? ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல மேடம், எங்க அம்மா வந்து எங்களை சும்மா என் ஒய்ஃப் எல்லாம் ஏத்துக்கவே இல்லை அவங்க. ஓகே ஓகே. நான் அவங்க லவ் பண்றப்போ அவங்களுக்கு பிடிச்சிருந்தது என் ஒய்ஃப. ஹலோ சொல்லுங்க. லவ் பண்றப்போ என் ஒய்ஃப பிடிச்சிருந்தது. ஆனா இப்போ அவங்களுக்கு பிடிக்கல. அதனால வந்துட்டு சரி நான் என் ஒய்ஃப் தான் எனக்கு முக்கியம் இருக்கேன். ஓகே. அதனாலதான் மேடம் நானே தான் மேடம் பேசுறது இல்ல. ஆனா அவங்க என்ன தப்பா நினைக்கிறாங்க என் ஒய்ஃப். அவங்களுக்கு புரிய வைக்கணும் மேடம் இது. ஓகே. நீங்க புரிய வைக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணி ஆகணும். அவங்க கிட்ட வந்து உட்கார்ந்து உங்க மனசு விட்டு பேசுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. பட் எனக்கு தெரியல நீங்க எவ்வளவு நாள் உங்க அம்மா கிட்ட பேசாம இருக்க முடியும்னு. இன்னைக்கு கண்டிப்பா வந்து நீங்க பண்ணுவீங்க. பட் ஃபியூச்சர்ல வந்து நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி பேசாம விட்டுட்டோமே அப்படிங்கிறதுக்கு. இல்ல மேடம், எனக்கு என் ஒய்ஃப் தான் மேடம் முக்கியம் எனக்கு. வாவ், ஓகே, வண்டர்ஃபுல். இந்த மாதிரி இந்த ஷோ வந்து தயவு செஞ்சு இப்போ உடனே அவங்களால பார்க்க முடிஞ்சா பார்க்க சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா வந்து அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அவங்க தான் இம்பார்ட்டன்ட்னு. சரிங்க மேடம். என்ன குழந்தை சத்தம்லாம் கேக்குது? மேடம் குழந்தை சத்தம் கேக்குது?
எனக்கு பையன் இருக்கான் மேடம். 1 year ஆகுது. ஓ ஓகே சூப்பர் கோபி. கோபி ஆக்சுவலா உங்க மனசு விட்டு உங்க வைஃப் கிட்ட பேசுங்க, சொல்லுங்க நீங்க எவ்வளவு லவ் பண்றீங்க அவங்களன்ட்டு. ஸோ கண்டிப்பா அது அவங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு அந்த சந்தேகம் பட வேணாம்னு சொல்லி ரொம்ப கிளியரா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. சரிங்க மேடம். நீங்க ரொம்ப சாஃப்டா ரொம்ப பொறுமையா பேசக்கூடிய ஆளா இருக்கீங்க. கண்டிப்பா பண்ணுங்க இது. ஓகே மேடம். நீங்களும் எனக்காக விஷ் பண்ணிக்கோங்க. ஓ எஸ், ஐ விஷ் யூ ஆல் தி ஹாப்பினஸ் இன் லைஃப் கோபி. Thank you மேடம். யா ஆல் தி பெஸ்ட் பா. Thank you. நான் உங்க சீரியல்லாம் பாப்பேன் மேடம். அப்படியா? ஓகே, thank you so much. எஸ் ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி ஒரு லவ் பண்ற ஒரு பையனை பார்க்கறதுக்கு நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. பட் தெரியல அவரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து லைஃப்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது. தன்னோட ஒய்ஃபை வந்து ரியலி ரொம்ப நல்ல லெவல்ல வச்சு பார்க்கறது. இட்ஸ் ரியலி நைஸ். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ 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 ஹலோ. ஹாய் வணக்கம். உங்க பேரு? மேம் நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் மேம். பிரியா. ஓகே ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே சொல்லுங்க பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? what do you want to say now? நான் இப்பதான் முடிச்சிருக்காங்க மேம், வீட்ல இருக்கேன். ஓகே ஓகே சொல்லுங்க பிரியா, what do you want to say? இப்போ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? ஹலோ. நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே. அவங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. என்னம்மா? ட்ரிங்க்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே ஓகே. அது எப்படி கண்ட்ரோல்ல கொண்டு வரது? எப்படி மேரேஜ் பண்ணா கரெக்டா இருக்குங்களா? ஓகே ஓகே. அவரோட ட்ரிங்கிங் ஹாபிட்ஸ் எப்படி இருக்கு? வீக்லி 2 or 3 days. ஓகே. சொல்லிட்டு பண்றது. எப்படி ட்ரிங்க் பண்ணுவாங்க? ரொம்ப எக்ஸசிவ் ட்ரிங்கிங் இருக்கா? ஆமா மேம். எக்ஸசிவ்னா எந்த அளவுக்குமா? எந்த அளவுக்கு எல்லாம் தெரியலங்க மேம். ஆனா இருக்கு பண்றாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஓகே. அது பண்ணா சரியா வருங்களா மேரேஜ் பண்ணா? ஆனா கான்ஃபிடென்ட்டா இருக்காரு மேரேஜ் பண்ணணும்னு. ஓகே. அவர் என்ன ஒர்க் பண்றாரு? அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே. கல்யாணம் ஃபர்ஸ்ட் பண்றது வந்து ட்ரிங்க்னால மட்டும் அவாய்ட் பண்றது வந்து எனக்கு தெரியலம்மா. நீங்க பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறமா நிறைய மெடிசின்ஸ் கூட இருக்கு. இப்போ வந்து அவங்களோட நாலேஜ் தெரியாமலே அது ஆக்சுவலி சொல்லக்கூடாது. பட் தென் கொஞ்சம் பேர் ரொம்ப அடிக்ஷன் இருக்கு, ரொம்ப ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது பண்றாங்க. ஸோ அந்த மெடிசின்ஸ் எல்லாம் அவங்களுக்கே தெரியாம நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ அவங்களுக்கு அந்த ட்ரிங்க் செட் ஆகாம போகும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இல்லை சைக்கலாஜிக்கலாக அவருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் அவருக்கு சொல்லி புரிய வைக்கலாம். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஒன்ஸ் ஹி கெட்ஸ் மேரிட் டு யூ, அவருக்கு உங்கள் ஃபேமிலி மேலே இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் பிரியா. எஸ், நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நிறைய விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நமக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணுறப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதே வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ட்ரிங்கிங்காக இருந்தாலும் ஸ்மோக்கிங்காக இருந்தாலும் சரி, இல்லை அதிகமான சோஷியல் மீடியாவில் சேட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் கூட வந்து நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும். எஸ், தொடர்ந்து பேசலாம். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் பிரகாஷ் மேம். நான் சோலைமேட்லேருந்து கால் பண்ணுறேன். யா ஹாய் பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? ஹலோ. யா பிரகாஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? யா குட் டு பிரகாஷ். தேங்க்யூ ஸோ மச். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரகாஷ் நீங்கள்? நான் வந்து பார்லர் ரன் பண்ணிட்டு இருக்கேன் மேம். பார்லர் ஓனாக வச்சுருக்கேன். வாவ், ஓகே, வெரி நைஸ். ஸோ அப்போ உங்கள் பார்லருக்கு வந்தால் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குமா? ஷோர் மேம். ஓகே, தேங்க் யூ. ஒரு கிரேட் ஃபேன் நான் உங்களோட. கிரேட் ஃபேன் நான் உங்ககிட்ட ரொம்ப நாள் பேசணும் நான் இது பண்ணது. ஓ யா, இது மூலியமா ஒரு சான்ஸ் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, தேங்க் யூ ஸோ மச். ஸோ டெல் மீ பிரகாஷ், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க இப்போ? மேரேஜா எனக்கு 1 year ஆகுது மேம். எனக்கு ஓகே. எனக்கும் ஒய்ஃபுக்கும் பார்த்தா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய கோவங்கள் வருது. அது எதுனாலும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே. எந்த மாதிரி விஷயத்துல அடிக்கடி சண்டை வருது பிரகாஷ்? 2 பேருக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை. நீயா நானாங்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அது கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால. அவ ஏதாவது சொன்னா என்னால விட்டு கொடுத்து போக முடிய மாட்டேங்குது. ஓகே ஓகே. அதுக்கு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அவங்களாலையும் விட்டு கொடுக்க முடியாது, நிறைய நிறைய சண்டை போடுறீங்க இல்ல? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களும் அதே இது, நான் எப்படியோ அதே மாதிரி தான் அவங்களும் நிக்கிறாங்க என் கூட. ஓகே ஓகே. ஆக்சுவலா லவ் பண்ற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பேசிக்கா வந்து நிறைய ஈகோ இருக்க செய்யுது. நமக்கு வந்து லவ் கூட அதே அளவுக்கு எப்படி இருக்கு உங்க அண்டர்ஸ்டாண்டிங், உங்க லைஃப் எல்லாம்?
நல்லபடியா தான் மேம். என்னன்னா ஒரு 10 to 15 minutes தான் இந்த ஈகோங்கிறது இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல நான் போயிடுவேன். பட் ஆனாலும் ஒரு பிரச்சனை வரும்போது 2 பேருக்குள்ள இதே மாதிரி தான் இருக்கு. மத்தபடி ஏதாவது நான் கேர் எடுத்துக்கிறேன், அவளும் என்ன மேல கேரா தான் இருக்கா. ஓகே. இது ப்ராப்ளம் நான் வரும்போது 2 பேருமே வந்து யாராவது ஒருத்தர் விட்டு அந்த ஸ்பாட்ல முடிய மாட்டேங்குது. ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் டைம் நீங்க வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஈகோ அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து சாரி சொல்லாட்டியும் பரவாயில்ல, அங்க ஒரு லவ் யூ சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். Yeah, because that's what females expect. நீங்க அது ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. If it is really working out for you, then I think எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்னு. Right. Thank you so much for calling, Prakash. And yes, எப்பவுமே வந்து இருக்கிற பிரச்சனை அதுவும் பேசிக்கா வந்து மேரிட் கப்புள் அண்ட் யங் மேரிட் கப்புளுக்கு வந்து இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ஈகோ. ஸோ இந்த ஈகோ அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறுறதுக்குள்ள அதை நம்மளே சால்வ் பண்ணிட்டா பெட்டர். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம். உங்க பேரு? தர்விஷ் மேடம். தர்மேஷ்? ஆமா மேடம். ஓகே. எப்படி இருக்கீங்க தர்மேஷ்? நல்லா இருக்கும் மேடம். ஓகே. எங்கேருந்து கால் பண்றீங்க? திருச்சியில இருந்து கால் பண்றேன். திருச்சியில இருந்து. ஓகே, சொல்லுங்க தர்மேஷ், இப்போ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? இல்ல சின்ன வயசுல ஹாஸ்டல்ல படிச்சேன். சரி. 3rd இருந்து ஹாஸ்டல்ல படிக்கிறேன். சொல்லுங்க தர்மேஷ். 3rd இருந்து 12th வரைக்கும் ஹாஸ்டல்ல படிச்சேன். சரி. 3rd வந்து ஹோமோ வந்து என்ன ரொம்ப பாடுபடுத்திச்சு மேடம். வேற யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்களா ஹாஸ்டல்ல? ஆமா மேடம், ஸ்லேவ்ஸ் மாதிரி என்ன வச்சு கொடுமைப்படுத்தினாங்க. நான் வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்ல இருந்து நல்லா, எங்க ஃபேமிலி வந்து நல்ல ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கு. சரி. என்ன பட் ஆனா வந்து எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பணத்தை ஒண்டி தான் இது பார்த்தாங்க. என்னோட இத லைஃப பார்க்கல. சரி. அவங்க சொல்லுங்க. அம்மா மேலயும் பாசம் இல்ல, அப்பா மேலயும் பாசம் இல்ல. ஹலோ யார் தர்மேஷ்? சொல்லுங்க உங்க மனசுல என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க. 3rd ஸ்லேவ் மாதிரி என்ன படுத்துனது வந்து மேடம், இப்போ வந்து நான் இப்போ வந்து 24 ஆகுது ஏஜ். என்னால வந்து அதை விட்டு வெளியே வர முடியல. பட் இன்னும் உங்களுக்கு அதுல இருந்து வெளியில வர முடியலன்னா உங்களுக்கு அது ஃபாலோ ஆகுதா அந்த தாட்ஸ்? இன்னும் ஆகுது மேடம். ஓகே. ஏன்னா பிசிக்காவும் ஃபிட்டா இருக்கேன். இப்போ எங்க ஃபேமிலியே நான் விட்டுட்டேன், வேணாம் அவங்க எனக்கு. சரி. பணம் வண்டி வச்சு என்ன மேடம் பண்ண முடியும் லைஃப்ல? சரி, கரெக்ட். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தர்மேஷ்? இப்போ பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பேங்க்ல ஒர்க் பண்றீங்க. ஓகே. என்னவா ஒர்க் பண்றீங்க? நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓகே. ஸ்டேட் பேங்க்ல. ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க தர்மேஷ்? நான் எம்காம் பண்ணிருக்கேன். என்னன்னா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க அந்த சின்ன வயசுலயே வந்து யார்கிட்டயாவது பேசுனீங்களா இத பத்தி? இல்ல, அத பத்தி பேசுறதுக்கு தைரியம் வரல. ஏன்னா 2nd படிக்கும்போது ஃபைனல் எக்ஸாம் அன்னைக்கு நானும் என் தங்கச்சியும் ட்வின்ஸ், ரெட்ட பிள்ளைங்க. ஓகே. என் தங்கச்சி நானும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். அப்போ வந்து என் மேல இங்க் அடிச்சிட்டாங்க பசங்க ஃபைனல் எக்ஸாம் அன்னைக்கு. எங்க அம்மா வந்து அந்த இரும்பு பெல்ட்டாலே என்ன அடிச்சாங்க. அதனால அவங்கள்ட்ட சொல்ல பயந்துகிட்டு ஸ்லேவ்ஸ் மாதிரியே வாழ்ந்துட்டேன். அவன் 8 times 9 times என்ன மொட்டை அடிச்சிருக்கேன். இதுக்கு மேல வந்து பாத்ரூம்ல செப்பலை தேய்ச்சி எல்லாம் சாப்பிட சொல்லியிருக்கான். இந்த அளவுக்கு எல்லாம் இது பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு கொடுமை அனுபவிச்சுட்டு இப்போ நான் 150 and above சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்கேன். ஸ்போர்ட்ஸ்ல, அத்லெட்ல, எல்லாத்துலயுமே. யாருக்கும் கெடுதல் நினைச்சது இல்ல, யார் லைஃப் அழிக்க நினைச்சது இல்ல. பிசிக்கா ஃபிட்டா இருக்கேன்னாக்கா பொண்ணுங்க வந்து இது பண்ணா கூட அவங்களுக்கு வந்து எனக்கு எப்படி பேசணும், எப்படி அவங்கள்ட்ட இது பண்ணுன்னு கூட தெரியல எனக்கு. ஓகே ஓகே. இப்போ நீங்க அந்த இல்ல 9th இருந்து சைக்காட்ரிஸ்ட் நானே ஓனா போய் கன்சல்ட் பண்ணி, அண்ணாதுரைன்னு ஒருத்தங்க. வெரி குட். ஓகே. அவங்கள கன்சல்ட் பண்ணி டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். ஓகே தர்மேஷ். அவங்க ஃபேட் போடுன்னு சொன்னாங்க. அதுக்கும்
ம் ஓகே நான் ம் அதுக்கேத்த மாதிரி அவங்க என்ன டேப்லெட் சொல்றாங்களோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி. இதெல்லாம் ஓனா பண்ணீங்களாப்பா? நீங்களா போய் பார்த்து நீங்களா போய் எல்லாமே டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆங்காரம் கோவப்படுறேன்னு சொல்லிட்டு ம் எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் சேர்த்து விட்டாங்க. சரிப்பா. ம் என்ன அந்த அங்க ஒரு 20 days கூட வச்சிருந்தாங்க. எதுக்கு வச்சிருந்தாங்கன்னு எனக்கே தெரியல மேடம். சரி. ஏன்னா ஒரு பையன் வந்து 150 and above சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்கானா, அவனுக்கு அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ற ம் எங்க அம்மா அதை மோட்டிவேட் பண்ணல. ஏன்னா நான் இந்நேரம் அத்லெட்ல 100 மீட்டர்ல வந்து நேஷனல் லெவல்ல கூட இருந்திருக்கலாம் மேபி. ம் ஏன்னா ம் 11th படிக்கும் போது ம் 10.15 fraction of secondsல ஓடி இருக்கேன் இது வரைக்கும். வாவ். ஓகே. வண்டர்ஃபுல். மோட்டிவேட் பண்ணாங்க, நேஷனல் லெவல்ல கூட பண்ணிருப்பேன் நானு. ம் ம் மோட்டிவேட் பண்ணல. ம் டிமோட்டிவேட்டும் அவங்களுக்கு பண்ண தெரியுதா இல்ல ஃபினான்ஸ் பணம் வண்டி தான் பார்த்தாங்க அவங்க. ஓகே. அந்த அளவுக்கு ஓகே 50 and above crores வச்சிருக்காங்க. ஓகே அது எனக்கு முக்கியம் இல்ல. நான் வெளியே வந்து இப்போ ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ தர்மேஷ். ஏன்னா நீங்க வந்து இதுல இருந்து வெளியில வந்திருக்கீங்க. நீங்க மோட்டிவேட் கண்டிப்பா வந்து பண்றாங்க இல்ல பி அ ஸ்ட்ராங் மோட்டிவேட் பண்றாங்கல்ல மேடம். நோ நான் என்ன சொல்றேன் இப்போ மேடம் எல்லாமே சொல்லுவாங்க 1948ஓட 49ஓட செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு போச்சுன்னு. சரி. இப்போ தேர்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கு. ம் ஒருத்தன் பைக்ல இப்படி போறானா ராங் வேல அவன் வரான், ம் ஹார்ன் அடிச்சுட்டு ஏறி வரான். ம் ம் இவன் செத்தா என்ன நம்மளுக்கு, நம்ம ஒழுங்கா போய் சேர்ந்தா போதும்னு நினைக்கிறாங்க அந்த உலகத்துல. ம் அதுக்கு நான் கிவ் அப் கொடுக்க விரும்பல மேடம். ம் சரி தர்மேஷ், இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் என்னன்னா, இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? நிறைய பேர்கிட்ட வந்து நீங்க நல்ல பேசுறீங்களா? ஃப்ரெண்ட் இருக்கான மேடம். ம் கௌதம்னு ஒரு பையன் இருக்கான் என் ஃப்ரெண்டு. சரி. ம் நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தபோது நியூஸ் பேப்பர் போடுற வேலை தான் பார்த்தேன். ம் அவங்க அப்பா அம்மா தான் எனக்கு கைட் பண்ணி ம் நல்லா என்ன ஒரு பையனா பாத்துக்கிட்டாங்க. அவங்க வீட்லயும் பொண்ணு இருக்கு, வயசு பொண்ணு. ம் எங்க வீட்டுல அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. பட் ஆனா வந்து அவங்க வீட்டுல ம் பெத்த பையனை தான் பாத்துக்கிட்டாங்க. எனக்கு சாப்பாடு போட்டாங்க. அது என்னைக்குமே மறக்க மாட்டேன் மேடம். வெரி குட் பா. ம் எங்க வீட்டுல வேலைக்காரங்களுக்கு கூட கிராண்ட் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு சந்து வழியை தான் அனுப்பிச்சுடுவாங்க. ம் நான் அவங்கள்ட்ட கேட்பேன் எங்க அம்மாட்ட, ம் ஏமா அவங்க வளர்க்குற பாத்திரத்துல திங்கிறீங்க, அவங்க ம் துவைக்கிற துணியில போட்டுக்கிறீங்க, ம். அது தீட்டாவாது, ஆனா கிரானைட்ல நடந்ததான் தீட்டாகுமான்லாம் கேட்டு இதே மாதிரி தான் மேடம் ப்ராப்ளம் வந்து நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஓகே ஓகே. உங்க சிந்தனை எல்லாம் வந்து ரொம்ப ஹையா இருந்திருக்கு தர்மேஷ். ஐயா இருந்திருக்குன்னா நான் அப்படி வளர்ந்துருக்கேன் மேடம். உங்களோட தாட் எது நல்லதுன்னு சொல்லி வளர்க்குற பேரண்ட்ஸ் இல்ல. ஹாஸ்டல்ல வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் மோட்டிவேட் பண்ணாங்க. அந்த ஹோமோல இருந்து வெளியே வர்றது தான் நான் ஸ்போர்ட்ஸ்ல குதிச்சேன். வெரி குட். ஓகே. வெறித்தனமா விளையாடினேன். 150 சர்டிபிகேட் வச்சிருக்கேன். இப்போ நான் மாடு மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கேன் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸரா. இப்போ லைஃப்ல இந்த செல்ஃபி அது இதுன்னு நான் பாக்குறேன். கண்டதை ஹராமான செயல்லாம் கண்டதை பாக்குறேன். ஆனா நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணது இல்ல மேடம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணது இல்ல. என்ன ரீசன்னா நான் ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வச்சிருக்கேன். என்ன ரீசன்னாக்கா இதான் வருது, எது வருது, செல்ஃபி அது இதான வருதுன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் பைக் பண்ணிட்டேன். உங்களுக்கு செல்ஃபிஸ் பிடிக்கலையா? என்ன மேடம்? இல்ல என்ன சொன்னீங்க, என்ன வருது? செல்ஃபி போட்டோஸ் கண்ட ஹராமான போட்டோஸ் தான் வருதுன்னு. ஹராம்னா கெட்டதான போட்டோ தான் வருதுன்னு. ஓகே ஓகே. ஈஜிப்ட்ல நடந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் நடந்தாக்கா ஓகே அதை அக்செப்ட் பண்ணலாம் மேடம். கண்ட ஹராமான இதான் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் இதுக்காக போன் பண்ணல மேடம். எனக்கு எப்படி சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சுக்கும். எனக்கு தெரியும் மத்த பசங்க யாருமே இந்த மாதிரி ஹாஸ்டல்ல அவங்க பேரண்ட்ஸ் விட்டுட்டு பையனை இழந்துட்டு நிக்க கூடாது யாருமே. நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் மேடம். ஓகே தர்மேஷ், இப்போ வந்து நீங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, ஸோ கண்டிப்பா உங்க பசங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு நீங்க சொல்லி இப்போ பேசினது நிஜமாவே வந்து ரொம்ப ஒரு நல்ல கால். நீங்க வெளியில வந்து இப்போ என்கிட்ட இந்த விஷயம்லாம் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அண்ட் நிஜமா நீங்க தைரியமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆல் தி பெஸ்ட் யூ தர்மேஷ். ஓ மை காட், இவர்கிட்ட பேசின ஒரு செகண்ட் நிஜமாவே வந்து எனக்கு அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியலங்க.
நிஜமா இந்த மாதிரி பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு அவங்க மனசு நிலைமை எப்படி இருக்கும்னு நமக்கும் தெரியும். தொடர்ந்து பேசலாம். இதுக்கு முன்னாடி பேசின ஒரு தம்பி தர்மேஷ்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவர் மனசில் இருக்கிறது சொன்னார். நிஜமாக வந்து இந்த ஹோமோசெக்ஷுவாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பசங்களை வந்து நம்ம ஹாஸ்டலில் போட்டிருக்கோம், அவங்க சேஃபாக இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம நினச்சிக்கிட்டு அது எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு இன்ஸ்டிடியூட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சேஃப்டியாக வந்து பசங்க இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட பேரண்ட்ஸ் அங்கே விட்டுட்டு வராங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க வந்து தப்பாக பிஹேவ் பண்ணுறப்போ அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி கொடுமைக்கு ஆளாகிறப்போ அவங்க வளர வளர அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒரு ஹெல்தியான சைல்டாக அவங்க மைண்ட் செட்டில் வந்து இந்த சொசைட்டியில் வந்து இயங்க முடியாது. அதில் ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் பசங்க மட்டும்தான் வந்து ஜெயிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். இதுக்கு முன்னாடி பேசினவர் மாதிரி மற்றபடி நிறைய பேர் வந்து சூசைட் கமிட் பண்ண ட்ரை பண்ணுறது, இல்லை வாழ்க்கையில் வந்து எனக்கு இதுதான் லைஃப் அப்படின்னு நினச்சி அந்த தப்பான வழியிலேயே ஃபாலோ பண்ணிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய தப்பான வழிக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரே ஒரு விஷயம் நான் பேரண்ட்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது என்னென்னா, உங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு தெரியாது, உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படின்னு தெரியாது. பட் ஒரே விஷயம், நீங்கள் இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸில் வந்து குழந்தைங்கள போடுறப்போ தயவு செஞ்சு ரீஅஷ்யூர் பண்ணிக்கோங்க, அங்கே இருக்கிற குழந்தைங்க சேஃபாக இருக்காங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சம்பாதிச்சு கொண்டு போய் லட்சக்கணக்கில் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் கொட்டுறீங்க. பட் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க லைஃப்பில். ஸோ அதை மட்டும் பணத்தை மட்டும் பார்க்காம அவங்களோட நிம்மதி என்ன, சந்தோஷம் என்ன, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டு ஃப்ரெண்ட்லியாக இறங்கி வந்து கொஞ்சம் கிட்ஸ் கிட்ட பேசுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் மதுப்பிரியா. ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க பிரியா. சொல்லுங்க பிரியா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் பட்டுக்கோட்டையிலேருந்து கால் பண்ணுறேன், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, பட்டுக்கோட்டை. சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சொல்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கீங்கம்மா? நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. எனக்கு என்ன, எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் நல்லா ஸ்டார்டிங் 8 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் ஆகி. ஓகே. ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை, வம்பு இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டே இருக்கு. எனக்கு 2 குழந்தைங்க. ஓகே. இதுலயுமே வந்து ஒத்து வர மாட்டாரு. நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டாரு, ஒத்து வர மாட்டாரு. இந்த ட்ரிங்க்ஸ் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு. ட்ரிங்க்ஸ்னாலேயே எங்க ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகள். ஓகே ஓகே. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், அவர்கிட்ட நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். ஜுவல் அது இது நிறைய விஷயத்த இழந்துட்டேன். ஓகேம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஓகே. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சி இப்போ கூட பார்த்தேன். பார்த்ததுனால சரி கால் பண்ணி பேசலாம் அப்படின்ட்டு வச்சேன். குழந்தைங்களுக்கு என்ன வயசாகுது பிரியா? குழந்தை ஒரு பொண்ணுக்கு 5 இயர்ஸ் ஆகுது. பொண்ணு ஃபர்ஸ்ட். பையனுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆகுது. 3 இயர்ஸ் ஆகுது. ஓகே. நீங்க கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வரதுக்கு முன்னாடியே அவரோட ஆட்டிடியூட்ஸ், பிஹேவியர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்ததா? ரொம்ப நல்லா, ரொம்ப ஒரு 3 இயர்ஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேபி வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது, அந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. செகண்ட் பேபிக்காக நான் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து வர்றதுக்குள்ளே அந்த 3 மந்த்ஸ்க்குள்ள நிறைய பிரச்சனை எனக்கு. ஓகே ஓகே. எந்த விதமான சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் நீங்க அவர்கிட்ட பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்ஸ் தான். இந்த மாதிரி ட்ரிங்க். ஓகே. அதனால தான் ஃபர்ஸ்ட்ல ஃபேமிலில ப்ராப்ளம் வந்தது. ஓகே ஓகே. அத பத்தி அவர்கிட்ட பேசுனீங்களா? ஃபினான்ஷியலா எப்படி இருக்கு, அவங்க வர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அவருக்கு? அந்த ட்ரிங்க்ஸ்னாலேயே நிறைய பாதிக்கப்பட்டது. நல்லாதான் எல்லாம் ஃபினான்ஷியலா எல்லாம் நல்லாதான் இருந்தது. ஓகே. என்ன வர்க் பண்றாருமா? ஹார்ட்வேர் பிசினஸ் பண்றாங்க. ஹார்ட்வேர். ஓகே ரைட். ஸோ இப்போ அதனால அவருக்கு பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கா? நார்மலா இருக்கு. இருந்தாலும் இப்படி இருக்கும்போது ஃபேமிலியில தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. எனக்கு தான் என்ன பண்றது, ஃபேமிலியில இருக்கலாமா இல்ல அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னா தோணுது. ஓகே. பட் இப்போ நீங்க போயிட்டீங்கன்னா அது அவருக்கு இன்னும் ஈஸியா ஆயிடும்ல. ஸோ அவர் கொஸ்டின் கேட்கறதுக்கு, ஆமா கொஸ்டின் கேட்கறதுக்கு யாரும் இல்ல, அந்த ஒரு ஹோல்டு இல்லாம இருக்கும் அவருக்கு. பிரியா, ஆனா ஒரே ஒரு விஷயம், நீங்க அவர்கிட்ட பேசியிருப்பீங்க கண்டிப்பா. ரைட், கால் கட் ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. ஏன்னா
ஃபேமிலி ஹஸ்பண்ட் அப்படின்னு வரப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஈகோ இருக்கும். பொண்டாட்டி சொல்லி நம்ம என்ன கேட்குறது அப்படிங்கிறது. பட் ட்ரிங்க் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்மளையும் மீறி நிறைய வாட்டி வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் நிப்பாட்டிடும். நமக்கு ஹெல்த் வந்து பெருசாக பாதிக்கப்படுது. அது ட்ரிங்காக இருந்தாலும் ஸ்மோக்கிங்காக இருந்தாலும் சரி. நமக்கு இன்னைக்கு இருக்கிற இதே பலம், இதே சக்தி, இதே சந்தோஷம் நம்ம உடம்புல வந்து ஃப்யூச்சரில் வந்து இருக்காது. ஸோ அது எவ்வளோ காப்பாற்றிக்க முடியுமோ அவ்வளோ நல்லதுன்னு யோசிச்சு நல்லபடியாக போனால் லைஃப் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் மேம். ஹலோ, குட் ஈவினிங் சார். உங்கள் பேர்? என் பேர் தனுஷ். தனுஷ். ஆ, ஓகே, சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? எங்கேயாவது கால் பண்ணுறீங்க? நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்கள்? இப்போ நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, என்ன கோர்ஸ் பண்ணுறீங்க? பிகாம். ஓகே, எந்த காலேஜ்? லாயலா காலேஜ். லாயலா காலேஜ். ஓகே, சொல்லுங்க தனுஷ், என்ன சொல்றதுக்கா இப்போ கால் பண்ணியிருக்கீங்க? இல்லை, நான் வந்து பேர் மென்ஷன் பண்ண விரும்பல. ஐ மீன் ஒரு லவ் இது. ஓகே. இப்போ வந்து நான் அந்த பொண்ணை பற்றி சொல்கிறேன். ஆனால் அது வந்து கடைசியாக நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஓகே. அது வந்து நீங்கள் எப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். சரி. ஐ மீன் அந்த பொண்ணு வந்து நான் 5th படியிலேருந்தே ஃப்ரெண்டு. 5thலேருந்து அதுக்கப்புறம் 10th வரைக்கும் என் கூட தான் படித்தா. சரி. நல்ல ஃப்ரெண்டு, எப்பவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவா, மேக்ஸு எல்லாமே சொல்லி தரதுக்கு. அப்புறம் எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுவா, நானும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். சரி. அப்புறம் 10th அப்புறம் நான் அந்த அவ வேறு ஸ்கூல் போயிட்டா, நான் வேறு ஸ்கூல் போயிட்டேன். ஓகே. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். அப்புறம் ஃபேஸ்புக். அப்புறம் ஒரு நாள் வந்து நைட்டு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் 2 மணி 3 மணி வரைக்கும் சேட் பண்ணிருக்கோம். சரி. அப்படியே சேட் பண்ணிருக்கும் போது ஒரு நாள் டிஆர் நாம்சா. டிஆர், அப்புறம் செல்லம், இந்த மாதிரிலாம் அனுப்பிச்சு அப்படியே ரொம்ப நல்லா உனக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு இந்த மாதிரிலாம் கேட்டு ரொம்ப நேரம் அப்படியே பேசினே இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் அப்புறம் சேட்லாம் வரலன்னா ஏன் சேட் பண்ண மாட்டேன், சேட்டுக்கு வர மாட்டியா இப்படிலாம் கேட்டா. ஆனா நல்ல ஃப்ரெண்ட் தான். இப்போ அவன் அக்கா கூட எல்லாம் பேசுவேன். சரி. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து திடீர்னு லவ் பண்றியான்னு என்ன கேட்டா. இல்லையே, நான் எப்பவுமே பேச மாதிரி இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லா ஃபோன் பண்ணா, நான் போனை எடுக்கல. அன்னைக்கு நான் பேலன்ஸ் இல்லை, அதனாலதான் உனக்கு என்னால அட்டென்ட் பண்ண முடியல. இல்ல அவ எப்பவுமே கால் பண்ண மாட்டான், நான் தான் திருப்பி கால் பண்ணுவேன். சரி. அதனாலதான் எடுக்க முடியல அப்படிலாம் ஒண்ணு இல்லை. அப்ப ஒன்னே சொன்னா, சாரி உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணுவேன், என்கிட்ட தான் நல்லா பேசுவா. அப்புறம் திருப்பி எனக்கு சாயந்தரம் மறக்காம ஃபோன் பண்ணு இந்த மாதிரிலாம் சொல்லுவா. ஆனா அதுதான் கேக்குறேன், அவ என்ன லவ் பண்றாளா இல்ல சொல்லணும்னு நினைக்கிறாளா, நீங்க எப்படி நினைக்கிறேன்னு உங்ககிட்ட கேக்குறேன். அதான் அந்த பொண்ணு லவ் பண்றியான்னு உங்களை கேட்டாங்களே. இல்ல, அப்படி அவ கேட்டானா அது வந்து ஐ மீன் அவ பயத்துல கேட்டாலாம் என்னன்னு எனக்கு புரியல. அவ கேட்டானா எப்படி கேட்டானா, என்ன லவ் பண்றியாடா அப்படின்னு கேட்டா. இல்ல, நான் அப்படி இல்லன்னு சொல்லிட்டானா. அப்படி நான் இப்போ உங்களை கேக்குறேன், அப்படி நீங்க அவங்கள லவ் பண்றீங்களா? நான் பண்றேன், அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். ஓகே, நீங்க லவ் பண்றீங்கன்னா நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு, அவங்க எஸ்ன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நோன்னு சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லிடுவோன்ட்டு போய் ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா லைஃப் லாங் நீங்க வந்து ஒன்னா இருக்கணும், மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா ப்ரப்போஸ் பண்ணுங்க. இல்ல, உண்மை அது இருக்கனால தான் நான் கேக்குறேன். அது எக்ஸாக்டா பண்ண. ஆனா எனக்கு ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா நல்லா இருக்கும். இதை நான் கேட்டுக்க விரும்பலன்னு நினைக்கிறேன். ஆனா இப்படி நான் ஆக்சுவலி என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, நீங்க இன்னொரு 2 years நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருங்க. ஸோ கண்டிப்பா வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருங்க. ஸோ நிறைய விஷயம் அவங்களை பத்தி உங்களுக்கும் தெரியும். அண்ட் 5th standardல ஒன்னா இருக்கீங்க சொல்றீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் டைம் வித் ஈச் அதர். அந்த டைம்ல ஆக்சுவலி நம்ம பிளான் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது இல்லம்மா. நடக்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அது நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நம்ம சொல்றது வந்து நம்ம பிளான் பண்ணி சொல்ல முடியாது.
பட் அவங்களோட ஆக்ஷன்ஸ்லயே தெரிஞ்சிடும். நீங்க பார்த்து, அதாவது நீங்களும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிக்காம உங்க எஜுகேஷனையும் ரொம்ப டிஸ்டர்ப். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவ லவ் பண்றேன்னு நினைக்கிறான், ஆனா உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல ஏதோ ஆயிடும். ஆக்சுவலி பொண்ணுங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க மட்டும் தான் சொல்ல முடியும். என்ன ப்ராப்ளம்னா இல்ல நான் சொல்றத வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். இல்ல உங்களை லவ் பண்றியான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து ஆமா அப்படின்னு நீங்க சொல்வீங்க அப்படின்னு எதிர்பார்த்து தான் அவங்க அதை சொல்லியிருப்பாங்க. இல்ல நான் பேசுறத வச்சு ஒரு பயம் இருக்கு, அப்படி ஏதோ தப்பா ஆயிடுமோ அப்படி. அப்பனா அவங்க என்ன சொல்லணும்னா, நீங்க வந்து லவ் பண்றியா, லவ் பண்றேன்னா சொல்லு, அந்த மாதிரி ஐடியா எல்லாம் இல்ல அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓ ஐயோ, சின்ன குழந்தைங்களாம் ஐடியா கொடுக்கறேனா? இட்ஸ் ஓகே தனுஷ். சொல்லுங்க. ஓகே, இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் எனக்கு சீரியஸா இப்பத்துக்கு நீங்க அவங்க கிட்ட பேசி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. பட் என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்றேன்னா, பி குட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங். எஸ், ஆக்சுவலாக வந்து இந்த காலேஜ் டைம் லவ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு லவ்னு கூட சொல்லலாம். பட் அது லவ்வா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிற வரைக்கும் அந்த டென்ஷன் இருக்க தான் செய்யும். எஸ், ஆக்சுவலி இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து நான் சொன்ன ஒரு விஷயம்னா, குழந்தைங்க 12th முடித்தோடனே தயவு செஞ்சு மார்க்ஸ் கம்மியாக இருக்கு இல்லை ஃபெயில் ஆயிட்டோன்னு எந்த விதமான தப்பான டெசிஷன் எடுக்காதுங்க. அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டோமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம், இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்கள் பசங்க இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் தான் லைஃப்பில். ஸோ கண்டிப்பாக அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், டிஸ்கரேஜ் பண்ணி லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஹலோ 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 ஹலோ, வணக்கம். உங்கள் பேர்? கூட யாருன்னா இருக்கிறாங்களா? ஹலோ, ஓகே, கால் கட் ஆயிடுச்சு. ரைட். ஸோ எஸ், நம்ம சொன்ன மாதிரி குழந்தைங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்ம சொசைட்டிக்கான ஒரு சொத்துங்க. நம்ம குடும்பத்தில் நம்ம ஆசைப்பட்டு நமக்கு வந்து நம்மளோட வாரிசுன்னு நினச்சி பெற்றுக்கிற பசங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி இருக்குது, இன்டர்நெட் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற நம்ம ஒரு வாட்டியும் அதை அவங்க க்ளோஸாக மானிட்டர் பண்ணி நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க மேலே திணிக்காமல் இருந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வழியில் அவங்கள கொண்டு போனால் அவங்க லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து நிறைய விஷயத்த கற்றுப்பாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கூட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது நல்லது. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். உங்கள் பேருங்க? வெனிஷ்ங்க. சாரி, வெனிஷ். வெரிஷ். எஸ் மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்க? எங்கேருந்து கால் பண்ணுறீங்க வெரிஷ்? நான் வந்து திருப்பூர்லேருந்து கால் பண்ணுறேங்க. ஓகே, உங்கள் பேரோட மீனிங் என்ன? வெனிஷ்னா வெனிஸ் பிஃபோர் டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வெனிஷை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாகலான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆக்சுவலாக மலையாளி நேம். ஓகே, வெரி டிஃப்ரெண்ட் நேம் ஆக்சுவலி உங்களுது. ஆமா மேடம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன் மேடம். ஓகே, இப்போ என்ன சொல்றதுக்காக வெரிஷ் கால் பண்ணிருக்கீங்க? நான் வந்து என்னோட, அதாவது நான் பண்ண லவ் மேரேஜுங்க. ஓகே, லவ் மேரேஜ்னா அவங்க வந்து நர்சிங் முடிச்சிருக்காங்க. ஓகே, நான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. நான் பெரிய லெவல்ல எதுவும் சொல்ல விரும்பல. சரிங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணி அவங்க வீட்டுல வந்து அக்செப்ட் பண்ணலைங்க. ஓகே, ஓகே. இது வரைக்கும் வந்து எனக்கு 2 பேபி ஆக போகுது. இன்னும் வந்து அவங்க வீட்டுக்கு போனதில்லை நானு. ஓகே. ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப டெலிவரிக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. போனாலும் வந்து அவங்க வீட்டுல சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. நான் வந்து நல்லா பாத்துட்டு இருக்கேன் இங்க. ஆனா வந்து என் பேச மீறி அங்க போறான். அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால அவங்க வீட்டுக்கு கால் பண்றேன். ஆனா வந்து ஒரு யூஸ் இல்ல, டெலிவரிக்கே வந்து அவங்க பார்த்தது இல்ல. அதுதான் உண்மையான ரீசன். இப்ப வந்து மீறி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போய் இது பண்ணும்போது எனக்கு வந்து பிடிக்கல. பட் என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து பிடிக்கல. எனக்கு பேரண்ட்ஸ் பிடிக்குதோ இல்லையோ, நம்ம வந்து ஏத்துக்கிட்டு தான் நான் அவங்களோட சிச்சுவேஷன் ஃபுல்லா தெரிஞ்சு கல்யாணம் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்?
ஓகே. டெலிவரிக்காக போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து நீங்க அதை மன்னிச்சு விட்டுறலாம். பிடிக்கல மன்னிக்கிறதுன்றது ஒரு பக்கங்க. இருந்தாலும் வந்து எனக்கு வந்து அது ஏத்துக்க முடியல. அவங்களுக்கு வந்து சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டேன்றாங்க. ஓகே. ஆக்சுவலி வந்து கண்டிப்பா அவங்க அவங்க பிடிக்காம அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க எப்படி பாத்துக்கிறாங்க? அவங்க எதுவுமே சரியா பாக்குறாங்க. ஒரு செக்கப் கூட கூப்பிட்டு போக மாட்டேன்றாங்க சரியா. அதாவது நான் இப்ப அனுப்பிச்சு வந்து 1 month ஆகுது. நான் போன 5 ஈஸ்டர் அன்னைக்கு வந்து அனுப்பிச்சேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் பாத்துக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து கூப்பிட்டு போகல. கூப்பிட்டு போனேன்னு கூப்பிட்டு போனாங்க. போன வீட்டுல வந்து 3 வாரத்துக்கு அப்புறம் செக்அப் கூப்பிட்டு போயிருக்காங்க. பிளட் பாத்தீங்கன்னா வந்து நார்மலா பாக்கணும் 12 பாயிண்ட் இருக்கணும். இவளுக்கு வந்து 4 பாயிண்ட் தான் இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து என்ன ஏதுன்னு பார்த்து இது பண்ணணும். அசால்ட்டா விட்டுறாங்க. ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய டைம்ல கூட இந்த மாதிரி வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி வந்து வேற போனா எனக்கு வந்து இப்ப வந்து ஒரு டெலிவரி டைம்ல கூட ஒரு ஃபீமேல் அட்டெண்டர் வந்து இருக்கணும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல. அது கூட இது பண்ணலாம் போது நம்ம என்ன பண்றது? நம்ம இது வந்து உங்க வைஃப் ரியலைஸ் பண்ணலையா? என்னங்க? உங்க வைஃப் இத வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதாவது நம்ம உடம்பு நமக்கு தெரியும்ல, இது வந்து ஆக்சுவலா ஒரு சின்ன பிரச்சனை வீட்டுக்குள்ள. அந்த பிரச்சனைக்காக வந்து நான் அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு வந்து போறாங்க. நம்ம வந்து சொல்ற அளவு சொல்லியாச்சு. இருந்தாலும் வந்து புரிஞ்சுக்கல. ரெண்டாவது 10 குழந்தை இருக்கு. அவளுக்கும் சரியான ஃபுட்ல இருந்து எல்லாமே இங்க வந்து நமக்கு தேவையானது நான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். இப்ப வந்து எதுவுமே கேக்குறது இல்ல, நம்ம சொல்றது புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு. இல்ல உண்மையா இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்கு அப்புறம் எனக்கு தெரியுது நிஜமா இது நான் ரம்யா மேடத்திட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்ட்டு என்னோட சிச்சுவேஷனை சொல்றேன் அப்படின்ட்டு தான் அவள்கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் கால் பண்ணேன். இப்ப பாக்குறாங்களா அவங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஓகே. இப்ப அவங்க பாப்பாங்களா ஷோவை? கண்டிப்பா. ஓகே. அப்போ ஒரே விஷயம் தான் நான் அவங்க கிட்ட சொல்லிக்க விரும்புறேன். இவ்ளோ அக்கறையா பாத்துக்கிற ஹஸ்பண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவர் பாத்துக்க ரெடியா இருக்காரு. ஸோ தயவு செஞ்சு திருப்பி அவர்கிட்டயே வந்துருங்க. ஓகேவா வெரிஷ்? கண்டிப்பா வந்து இந்த அக்கறையான ஒரு மனசு இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களும் அந்த குழந்தை வந்து ஃபேமிலியை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு தான் நான் என்னோட மனசுல தோணுதுங்க. வாவ். ஓகே. சூப்பர். என்னோட ஃபேமிலி, என்னோட குடும்பம், என்னோட குழந்தை, என்னோட ஒய்ஃப் 2 பேத்தையும் ரொம்ப மிஸ் பண்றேன்னு தோணுது. எனக்கு ஒரு நாள் இல்லாட்டியும் ரொம்ப சங்கட்டமா இருக்கு. நான் இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சு வரும்போது கூட வீட்டுல யாரும் இல்லைன்னு ரொம்ப சங்கட்டமா இருக்கு. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. அவங்க வீட்டுல வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு இதுவரை கேட்டதும் இல்லை, நம்ம எதுவும் பண்ணதும் இல்லை. அவங்க வீட்டுக்கு நான் போனதும் இல்லைங்க. நான் வந்து அவ்வளவு தூரம் நல்லா பாத்துட்டு இருக்கேன். என்னோட ஃபேமிலிலே நல்லா பாக்குறாங்க. அப்படின்னும் போது எதுக்காக மிஸ் பண்ணணும்? நம்ம சூழ்நிலை புரிஞ்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறது வந்து ஒரு முறையான விஷயம். நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அதை கேட்டுட்டு இருப்பா கண்டிப்பா இன்னைக்கு உங்களுடைய ப்ரோக்ராம். கண்டிப்பா இப்போ நீங்களும் இவ்ளோ ஃபீல் பண்றீங்க, நீங்க இவ்ளோ மிஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சாலே கண்டிப்பா அவங்க நாளைக்கே கிளம்பி வந்துருவாங்க. அண்ட் ஒரே விஷயம் நான் அவங்ககிட்டயும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ சண்டை போடுறதுக்கு டைம் கிடையாது. உங்க ஹெல்த் தான் நீங்க பாத்துக்கணும். ஸோ இவர் நல்ல ஹெல்த் பார்த்துப்பாருன்னு அஷூரன்ஸும் கொடுக்குறாரு. உங்களை இவ்வளோ மிஸ் பண்றாரு. லவ் பண்றவங்கள என்னைக்குமே மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மனிஷ். எஸ், பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். பட் சில இடத்துல நமக்கு வந்து ஏற்படுற இந்த ஈகோ, சில பிரச்சனைகள் வந்து நமக்கு எவ்வளோதான் நம்மளோட பாசிட்டிவான சைடு தெரிஞ்சாலும் நமக்கு அந்த ஒரு சின்ன விஷயத்தை விட்டு கொடுக்காத ஒரு கோவம் இருக்கும். அந்த கோவத்தை பிரேக் பண்ணுங்க, அந்த அந்த ஐஸ் பிரேக் பண்ணுங்க. லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயமா இருக்குங்க. திருப்பி சொல்றது ஒரே ஒரு விஷயம் தாங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நாட். அது ரொம்ப அழகா பின்னப்பட்ட ஒரு விஷயம். அதை வந்து நம்ம நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே தான் மெயினா இருக்கு. நம்ம வேலைக்கு போற இடத்துலயும் நமக்கு நிம்மதியா இருக்கணும். நம்ம குடும்பத்துல பர்டிகுலரா நிம்மதி இருந்துருச்சு அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம லைஃப்ல வந்து கூட இருக்கிறவங்க, அதாவது குழந்தைங்களா இருக்கிறப்போ நம்மளோட பேரண்ட்ஸ், அதாவது ஏதாவது ஒரு பேரண்ட் கூட வந்து டிவோர்ஸ்டு இல்லை சிங்கிள் பேரண்ட்னு தெரிகிறப்போ அந்த குழந்தைக்கு வந்து சொசைட்டியில் நமக்கு அவங்களுக்கே தெரியாம ஏற்படுற ஒரு பெரிய ஒரு கஷ்டம் தான் வந்து அவங்க வளர்றப்போ அவங்களோட பர்சனல் லைஃப்ல வந்து அது பாதிக்கும். நம்ம நினைக்கிறோம் என்ன நல்லதானே வளர்த்தோம், நல்லதான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். பட் அவங்க வளர்ந்தக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏங்கின ஒரு சில விஷயங்களை அடையிறதுக்காக அவங்க வந்து எந்த விதமான
ஒரு மிஸ்டேக்கை பண்ணுறதுக்கு கூட ரெடியாக இருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அவங்களோட லைஃப்பில். ஸோ எங்கேயுமே வந்து குழந்தைங்களும் சரி மென்டலி எந்த விதத்துலையும் அப்செட் ஆகாமல் இருக்கணும். அவங்களோட ப்ளஸ்ஸஸ் என்னன்னு பாருங்கள் லைஃப்பில். அதை நல்லா மோட்டிவேட் பண்ண கற்றுக்குங்க. அண்ட் உங்களோட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் மேக்ஸிமம் பசங்க முன்னாடி சண்டை போடாமல் இருந்தீங்க அப்படின்னாலே வந்து அவங்க நல்லா ஹாப்பியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஒரு ஆணும் பெண்ணும் அதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடிய ஒரு 2 பேர் வந்து ஒன்று சேர்றது அப்படிங்கிறது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். பட் அது எல்லாத்தையும் மீறி ஃபேமிலி அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்காக நம்ம வந்து லைஃப்பில் நிறைய விஷயம் விட்டு கொடுத்து வர்றது வந்து தப்பான ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ நம்மளோட லைஃப் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ஃபேமிலி தாங்க. ஃபேமிலியை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த நோட்டோட இந்த வாரம் நான் கிளம்பிக்கிறேன். அடுத்த வாரம் நான் மீட் பண்ணுறேன். இட்ஸ் பை குட் நைட் ஃப்ரம் ராமையா.